நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, நம்ம இப்ப என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆடி மாதத்துல இந்த ஆடி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில ஆட்டி வைக்க போதா, இல்ல இப்ப இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்க போதா அப்படிங்கிற பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். பொதுவாகவே பாத்தீங்கன்னா இந்த தமிழ் மாத பலன்கள் எல்லாமே சூரிய பகவானை மையமா வச்சுதான் நம்ம எடுப்போம். ஸோ அப்ப சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ள வராரு அப்படின்னா, இந்த ஆடி மாதம் சரியாக 17/6/2026 சரியாக சூரிய பகவான் ஆடி மாதம் 1ஆம் தேதி நம்மளுடைய கால சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடக ராசிக்குள்ள நம்முடைய சூரிய பகவான் உள்ள வர. ஸோ அப்ப கடக ராசிக்குள்ள சூரிய பகவான் உள்ள வர இந்த ஆடி மாதத்துல மிகப்பெரிய அற்புதங்கள், மிகப்பெரிய நன்மைகள் எல்லா ராசினியர்களுக்குமே உறுதியா கிடைக்கும். இதுல உங்களுடைய ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை, ராசியின் அடிப்படையில சூரிய பகவான் அமர்ந்த இடம், அதே போல சூரிய பகவானை தவிர்த்து மற்ற கிரகங்களும், சூரிய பகவானும் மற்ற கிரகங்களும் இணைந்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாங்கன்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்கலாம். அதாவது மற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரிஷப ராசியில செவ்வாய் பகவான் கிட்டத்தட்ட இந்த ஆங்கில மாத தேதிப்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி வரையும் அவர் எங்க இருப்பாரு, ரிஷபராசியில் இருப்பார். செவ்வாய் பகவான் இருப்பார். 3ஆம் தேதி 3/8/2026 நம்முடைய செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்குள்ள பயணம் செய்வார். ஆல்ரெடி மிதுனத்துல நம்முடைய புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார். அதே போல கடகத்துல நம்முடைய குரு பகவான் இருக்காரு. குருவோட சேர்ந்து சூரியன் இப்ப ஒரு மாதம் டிராவல் பண்ண போறாரு. சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இப்ப சிம்ம ராசிக்குள்ள கேதுவோட இணைந்த சுக்கிர பகவான் கரெக்டா 1/8/2026 என்ன பண்றாரு, தன்னுடைய கன்னி ராசிக்குள்ள நீசம் பெற்ற கன்னி ராசிக்குள்ள சுக்கிர பகவான் தன்னுடைய பயணத்தை செயல்படுத்துவாருங்கிறது பார்க்குறோம். ஸோ அதே போல பார்த்தீங்கன்னா நம்முடைய ராகு பகவான் கும்ப ராசியிலையும், சனி பகவான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஜூலை 27 என்ன பண்றாரு, நம்மளுடைய மீன ராசிலேயே இந்த மாதம் என்ன பண்றாரு, வக்ரம் அடைகிறார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பின் ரீதியாக உங்களுடைய லைஃப்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு நம்மளுடைய கோச்சார கிரகங்கள் இந்த ஆடி மாதத்துல என்னென்ன அற்புதங்களை கொடுக்க போகுது, என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகுதுங்கிறத பார்க்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இழுபறியாக இருந்த விஷயம் நடக்கும், நடக்காது, நடந்துரும், நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு இழுத்துக்கிட்டே இருக்கு. இதை ஸ்டெடியா கொண்டு வர முடியல. இது கட்டாயமா நடக்கணும், நடந்து நான் வெற்றி பெறணும், அது நடந்தாதான் நான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற எந்த விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த விஷயம் அற்புதமாக உங்களுடைய சிந்தனைப்படி நடக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பரா இருக்கு. உங்களுடைய வேலை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வேலையில குழப்பங்கள், கவலைகள், வேலையில கஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம், இஷ்டப்பட்டு வேலை பார்த்தோம், அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற விஷயமும் உறுதியா மாறப்போகுது. உங்களுக்கான ஒரு மதிப்பு, மரியாதை, அதே போல் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. அதே போல் சொந்தமாக தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழிலில் வெற்றி மேலே வெற்றி தான் உங்கள் கையில் அப்படிங்கிற மாதிரி தொழிலில் நல்ல கவனம் செலுத்தி தொழிலை கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி அதன் மூலமாக வருமானத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது பைக்கு நீங்கள் புதுசாக வாங்கலாம், அல்லது ஆட்டோ, காரு, ஸோ ஏதாவது ஒரு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த ஆடி மாதத்தில் கிரகம் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்குறாங்க. புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம தொழில் சொந்தமாக செய்கிற இடம் தொழில் செஞ்சுருந்தாலும் புதிய பொறுப்புகள், புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் எங்கேயுமே தேடி தேவையில்லை. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கான சிறப்பான விஷயங்கள் உங்களை தேடி அதன் மூலமாக அதிகமான மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு.
அதே போல் இந்த ஆடி 18க்கு அப்புறம் நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு தங்க நகை முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ஏற்கனவே தங்க நகை அடமானம் வச்சிருந்தீங்கன்னா உங்க தங்க நகை என்ன பண்ண போறீங்க, மீட்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியா சூப்பரா இருக்கு. சின்ன நகையை வாங்க போறீங்களா, பெரிய நகையை வாங்க போறீங்களான்னு உங்களுடைய பொருளாதாரமே நிர்ணயம் பண்ணும். உங்களுடைய தசா புத்தி நிர்ணயம் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு கிரகங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். அதே போல் மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம்னா, யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணுறீங்களோ, தொழிலுக்கு ரொம்ப நேரம் அதிக நேரம் ஒதுக்குற உங்களுக்கு லாபம் வரலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா, உங்கள் பார்ட்னர் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாரா இல்லை யூஸ் பண்ணுறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான விடை கிடைக்க போகுது. உங்களுடைய அதாவது ரியாலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த ரியாலிட்டி இப்போ உங்களுக்கு கரெக்டான முறையில் ஒரு முடிவு கிடைக்கும். ஸோ சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இதில் ஒரு விடையும் கிடைக்கும். இது கரெக்டான பாயிண்ட் ஆஃப் வியூ தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விடை கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. ஸோ எதிரிகளால் வீழ்ந்து விடுவோமோ, எதிரிகளால் கஷ்டப்படுவோமோ நினைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க இந்த காலகட்டம் தான். எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, அது முன்னாடி இருந்து எதிர்க்கக்கூடிய எதிரியாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி உங்கள் கூடவே இருந்து உங்களை ஏற்றுக்கிட்டு துரோகியாக இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சரியான பாடத்தை, சரியான ஒரு என்ன சொல்கிறேன் எடுத்துக்காட்டை காட்டக்கூடிய அமைப்பு கிரக ரீதியாக இருக்குது. ஸோ அவங்களே யோசிக்க போகிறாங்க, எதுக்குடா இவங்களை பகைச்சிக்கிட்டுன்னு யோசிக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் வலிமையாக இருக்கிறனால சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட வயது மூத்த உடன் பிறந்த உறவுகள் அல்லது உங்கள் கூட வேலை பார்க்குற அண்ணன் தம்பி உறவு, மாமா மச்ச உறவுன்னு சொல்லக்கூடிய உறவுகளிடம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். அது வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும். ஸோ யாராக இருந்தாலும் சரி, உங்களை விட வயது மூத்தவர்களிடம் வார்த்தைகளில் கவனம், வாக்கு கொடுக்கறதுல கவனம், பணம் கொடுக்கறதுல கவனங்கிறதுல கவனமாக செயல்பட்டீங்கன்னா கவலைப்படாமல் இந்த ஆடி மாதத்தை அற்புதமாக செயல்படுத்துவீங்க, மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நினச்சதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக ஆடி மாதத்தை நீங்கள் பயன்படுத்திங்க.